Assembly of Faith Mission Church presents விடுதலையின் நேரம். சபை ஒரு காரியத்தை எப்பொழுதுமே மறக்காமல் மனதில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், எனக்கு ஒரு பிரச்சனைனா கர்த்தர் இறங்கி வருவார். அல்லேலூயா. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்பா. எனக்கு ஒரு பிரச்சனை யாரு இறங்கி வருவாங்க? கர்த்தர் இறங்கி வருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கர்த்தர் இறங்கி வருவார். ரெண்டு பேரும் கரங்களை பிடித்து சொல்லுங்க பாப்பா, எனக்கு ஒரு பிரச்சனைனா கர்த்தர் இறங்கி வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சபை இன்னைக்கு கண்டிப்பா தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை இதுதான். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கர்த்தர் இறங்கி வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய சிங்காசனம் முன்பதாக காட்சி அளிக்க ஆரம்பிக்கும். அவருடைய வல்லமையுள்ள கரம் உன் தலை மீது இருக்கிற நீங்கள் காண்பீர்கள். அவருடைய பிரசனம் உன் பாதைக்கு முன்பதாக போக ஆரம்பிக்கும். ஏனென்ற வசனம் உபடமாய் சொல்கிறது, என்னுடைய மாபெரும் சமூகம், என்னுடைய வல்லமை நிறைந்த சமூகம் நீங்க போறதுக்கு முன்னாடி போகுமா? அல்லேலூயா. வசனம் சொல்றது, என் சமூகம் உனக்கு முன்பதாக புறப்படும் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. நீங்க பைக்கை இங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்க அடைய வேண்டிய இடத்துல போய் சமூகம் நிக்கும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இது நீங்க மாத்திரம் கிடையாது, இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க பாத்துக்கோங்க. ஆமென். உங்களுக்கு மாத்திரம் இது பொருந்துவது கிடையாது. ஆமென். உன் சந்ததிகள் அனைவரும் இந்த சத்தத்துக்குள்ளாக ஆமென் சேகரிக்கப்படுகிறார்கள். விசுவாசி. ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார் தாவீதை பார்த்து, நீ மாத்திரம் கிடையாது, ஆமென், இன்னும் 8 தலைமுறைக்கு நான் அவர்களை பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. ஆமென். இந்த சத்தம் 8 தலைமுறையில் இருக்க ஒருத்தன் கூட கேட்கல, ஆனா தாவீது கேட்டான். அல்லேலூயா. ஆமென். நான் சொல்கிறேன், இன்றைக்கு நீ கேட்கிற இந்த வார்த்தைகள், அல்லேலூயா, ஆமென், உன் பிள்ளைகள், உன்னுடைய குடும்பம், உன்னுடைய கணவர், உங்க மனைவி, யார் எங்கிருந்தாலும் இந்த வல்லமை அவர்களை போய் சந்திக்க போகிறது. அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கர்த்தர் இறங்கி வருவார். அல்லேலூயா. விசுவாசி. ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 19 வசனத்தை எடுத்து வாசிங்க. தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலுடைய சேவகரின் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினது. அல்லேலூயா. கொலை செய்யும்படியாய், தாவீதை கைதியாக்கும்படியாய், தாவீதை குற்றவாளியாக்கும்படியாய் ஒரு சேனையை சவுல் அனுப்புறான். அல்லேலூயா. அவன் என்ன பண்றாங்க? ஒரு சேனை அனுப்புறான். அல்லேலூயா. அவன் இந்த சேனை வந்து பார்க்கும் பொழுது தாவீதும் தாவீதோடு சேர்ந்த அத்தனை பேரும் தேவனுடைய வார்த்தைகளை பலப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார்ல, அவர் காப்பாற்றுவார். அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார்ல, அவர் நம்மை நடத்துவார். அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார்ல, அவர் நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்து என்ன நடக்க போகுது என்று எனக்கு தெரியாது. அல்லேலூயா. அது உங்களுக்கும் தெரியாது, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. அல்லேலூயா. யாருக்குமே தெரியாது. ஆனா அடுத்து ஆண்டவர் கூட புறப்படுவார் என்பது நல்லா தெரியும். அல்லேலூயா. விசுவாசி. ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல பாஸ் சொல்லுங்க, இன்னைக்கு அடுத்து ஆண்டவர் கூட புறப்படுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து என்ன நடக்குதோ நடக்கலையோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிற விருப்பமே உங்களுக்கு இல்லாம போயிடும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாபா. அல்லேலூயா. நிறைய பேர் தெரிந்து கொள்ள விருப்பப்படுவாங்க, பணமா கொடுப்பாங்க. சார், இந்த வருஷம் இது பண்ண நல்லா இருக்குமா, அது பண்ண நல்லா இருக்குமா, அங்க போனா சரியாயிருமா, இங்க போனா சரியாயிருமா, அடுத்து என்ன பண்றது, அடுத்து என்ன பண்றது? நான் சொல்லுகிறேன், சபை அடுத்து என்ன பண்ணணும்னா, ஆண்டவர் என் கூட இப்ப இருக்கிறாரு அப்படிங்கிறது நம்பினாவே, அல்லேலூயா, அடுத்த காரியம் ஜெயமா மாறிடுச்சுன்றார். அல்லேலூயா. விசுவாசி. ஆமென் சொல்லுங்க. இப்ப இருக்கிற நொடியை, இப்ப இருக்கிற நேரத்தை இழுத்து பிடித்து அது மேல முத்திர போடுங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் கைவிட மாட்டார். அடுத்த நொடி மாற ஆரம்பிக்க போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. உலகம் விடாது, மனசு விடாது. அது எப்படி மாறிடும்? இப்ப நீ நம்பினா எப்படி மாறும்? அது எப்படி கைகூடும்? அவன் அங்க இருக்கான், என்ன நடக்க போகுது? பரவாயில்ல. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், செய்து முடிப்பார். அல்லேலூயா. விசுவாசி. ஆமென் சொல்லுங்க. பாருங்க, தாவீதை அவனை கைதியாக்கும்படியாக
சேவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். கர்த்தருடைய ஆவி சேவர்கள் மேல் இறங்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. அவர்கள் என்ன பண்றாங்க பாருங்க, அவர்களும் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. 2025ஆம் ஆண்டுல டிசம்பர் மாசத்துல ஒரு நன்மையான வார்த்தையை கர்த்தரிடத்தில் பேசுகிறார். அல்லேலூயா. தாவீது அழிக்கும்படியாக வந்த அத்தனை எதிரிகளும் தாவீது பக்கமாய் நின்று தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். உன்னோடு இருக்கிறது கர்த்தர் தான் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. விசுவாசத்தை ஆமென் சொல்லுங்க பாப்பாவே. தேவனுடைய பிள்ளை நான் சொன்ன பாத்தீங்களா, உங்களுக்கு பிரச்சனை கர்த்தர் இறங்கி வருவா. தாவீதுக்கு ஒரு பிரச்சனை, உடனே கர்த்தருடைய ஆவி சேவகர்கள் மேல இறங்கினது. அல்லேலூயா. அது தாவீதுக்கு தெரியல. அல்லேலூயா. ஒரு பெருங்கூட்டம் என்று தேவனை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்துக்குள்ளாக ஒரு பொல்லாத ஒரு எண்ணத்தோடு உள்ள நுழைய ஆரம்பிக்கிறார்கள். அந்த பொல்லாத எண்ணம் உள்ளவர்கள் மேல கர்த்தருடைய ஆவி இறங்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமே சொல்லுங்க பாப்பாவே. நான் சொல்லுகிறேன், குடும்பத்தை சுற்றி நடக்கிற எல்லா பொல்லாத மனிதனுடைய திட்டங்கள் மேல கர்த்தருடைய ஆவி இன்றைக்கு இறங்குகிறது. பிள்ளைகளை சுற்றி நடக்கிற எல்லா காரியங்களும் மீது கர்த்தருடைய ஆவி இறங்குகிறது. தொழிலை சுற்றி நடக்கிற எல்லா விரோதமான காரியங்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய ஆவி இறங்குகிறது. அல்லேலூயா. விசுவாசத்தை ஆமென் சொல்லுங்க. பக்கத்து பாஸ் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவி இறங்க ஆரம்பிச்சிருக்கு. அல்லேலூயா. 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 முதலாவது நமக்கு மேலதான் கர்த்தருடைய ஆவி இறங்கணும். அல்லேலூயாவே. ஏன்னா தடுக்கிறதே முதல்ல நம்ம தான் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவார், ஒரு சில நேரங்கள்ல ஜோப் பண்ணுப்பா அப்படிங்குவாரு. ஜெபிக்காம தூங்குறது நம்பர் 1 யாருன்னு கேட்டா நம்மளாதான் இருக்கும். ஏது தப்பு பண்ணிடாத, அங்க போயிடாத அப்படின்னு அந்த இடத்துல போய் அங்க போய் நின்று கீழே விழுந்து அடிபட்டு வந்திருக்கோம். அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்பமே. நான் சொல்லுகிறேன், ஒருவேளை உங்க சரீரமே கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு போராடுகிறதோ, நான் சொல்லுகிறேன், உண்மையிலும் தேவனுடைய ஆவி இறங்க போகிறது. அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்பமே. அல்லேலூயா. அல்லேலூயா. கடந்த வாரத்துல ஒருத்தருக்காக ஒரு ஊழியக்காரருக்காக செவிக்க கூப்பிட்டுருந்தாங்க, போன் பண்ணிருந்தாங்க. கடந்த ஒரு மாசத்துக்கு முன்பதாக கோபி அவர் போய் சந்திச்சு ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். ஒரு 2-3 நாட்கள்ல அடுத்த வர ஞாயிற்றுக்கிழமை அவரே எழுந்து பிரசங்கம் பண்ணும்படி கர்த்தர் கிருபை செய்தார். திடீரென்று கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கல்லீரல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, மரண தருவாயில இருக்கிறான்னு சொல்லி போன் வந்தது. நான் இந்த கோயம்புத்தூர்ல கவனிக்க கர்த்தருடைய ஆவி இறங்கிருச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, பாதுகாத்துக்கணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எனக்கு ஒண்ணுனா கர்த்தர் இறங்குவார். ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, எல்லாமே ஃபெயிலியர், எல்லாமே அந்த டெத் லைனுக்கு போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். என்கிட்ட போன் பண்ணி ஒரே ஒரு ஜெபம் பண்ணுங்க, அவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா அவங்க என்ன செஞ்சிடலாம், அமைதியா போயிடலாம் அப்படின்னு. அல்லேலூயா. ஆமென். ஆனா இன்னொரு கூட்டத்துல எதிர்பார்ப்பு என்னன்னா, அவர் எப்படியாவது எழுப்பணும், அவர் ஊழியம் பண்ணணும், அவர் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் போன்ல தான் அவருக்காக ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு நாள் கழிச்சு போன் வருது. அவன் என்னன்னா எல்லாமே நார்மல் ஆயிருச்சு, கோயம்புத்தூர் ஜிஹெச் வர கூட்டிட்டு வந்திருக்காங்க செக். அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. இப்போ நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, என்னோட எதிர்பார்ப்பு என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப நாளா ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், மரிச்சு போனவங்களுக்காக ஜெபிச்சு அவங்க உயிரோடு எழுப்பணும்னு. இவர் மரிக்கிற நிலையில இருக்காரு, குடும்பத்தாரும் மரிச்சரணும் ஒரு எண்ணத்துல இருக்காங்க. இப்ப எனக்கும் என்னன்னா, இவர் மரிச்சரணும், நம்ம போய் ஜெபம் பண்ணி எந்திரிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு மோசமான எண்ணம் பாருங்க. அல்லேலூயா. அப்ப அடுத்த நாள் போன் கால் வரும்போது நான் எதிர்பார்க்கிறேன், ஓகே கிட்டத்தட்ட மரிச்சிருப்பாரு, ஆமே நம்ம விசுவாசத்தோட நம்ம போய் ஜெபம் பண்ணணும், ஜெபிக்கணும், உயிரோட எழுப்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து அட்டெண்ட் பண்றேன். தம்பி எல்லாமே நார்மல் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு. அல்லேலூயா. 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 கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆமென். தேவனுடைய ஆவி இறங்குவதற்கு அது ஒரு நாளும் தயங்குவது கிடையாது. அல்லேலூயா. ஆமென். கீழே நம்ம வாசிக்கலாம், எத்தனை முறை தேவனுடைய ஆவி இறங்குது என்று நம்ம பார்க்கலாம். 21வது வசனம் பாருங்க. இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேறே சேவகரை அனுப்பினான், அவர்களும் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். 3வது தரம் சவுல் சேவகரை அனுப்பினார், அவர்களும் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். 22வது வசனம். அப்பொழுது அவனும் ராமாவுக்கு போய் சாமுவேல் தாவீதும் எங்கே என்று கேட்டான். அதோ ராமாவுக்கு அடுத்த நயோதிலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயோதிற்கு போனான். அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினால் அவன் ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே சேரும் மட்டும் தீர்க்கதரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து தானும் தன் வஸ்திரங்களை கழற்றி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக
தீர்க்க தரிசனம் சொல்லி அன்று பகல் முழுவதும் ராம் முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான். ஆகையினாலே சவுலும் தீர்க்க தரிசிகளில் ஒருவனோ என்று என்பார்கள். அல்லேலூயா. ஆமென். எதிரிகளை கர்த்தர் எப்படி வேட்டையாடுகிறார் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அத்தனை பேத்தையும் ஒரு டைம் ரெண்டு டைம் இல்ல, எத்தனை முறை வந்தாலும் அல்லேலூயா. ஆமென். தீர்க்கதரிசன அபிஷேகம் என்பது சாதாரண அபிஷேகம் கிடையாது. அல்லேலூயா. ஆமென். அது தேவனுடைய வார்த்தையை சொல்லுவது. அல்லேலூயா. ஆமென். இங்க சாமுவேலுக்கும் அவன் தீர்க்கதரிசி சாமுவேலுக்கும் தாவீதுக்கும் தீர்க்கதரிசி சொல்லும்படியாக கர்த்தர் எதிரிகளை மீது தம்முடைய ஆவியை ஊற்றினார். அல்லேலூயா. விசுவாச ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. இன்றைக்கு சபை ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். தேவன் பெரியவர், என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஆமென். அப்படிங்கறத ஆமென் தூதர்கள் உங்களை நம்ப வைக்கிறதா மிகப்பெரிய போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அவர் பெரியவர். அவர் ஒரு பாறையை தூக்குறது, ஆமென், உங்க பிரச்சனையை தூக்கி வீசுறது அவர் ஒரு நாளும் கடினமானது கிடையாது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்பா. அத உங்களை நம்ப வைப்பதுதான். அல்லேலூயா. ஆமென். சபையும் தூதர்களும் பரலோகமே போராடிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஆமென். பக்கத்து பசங்க உங்களுடைய கஷ்டம் எல்லாம் கர்த்தருக்கு ரொம்ப ஈஸியான விஷயம். அல்லேலூயா. ஆமென். அதை நம்ம எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வேகமாய் வாசிங்கள். யோவான் 2:1. மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால் இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் கல்யாண வீட்டுக்கு போயிருக்கீங்க? கல்யாண வீட்டுக்கு போனவங்க ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. ஆமென். யாருமே கல்யாண வீட்டுக்கு போகாத நபர் யாருமே கிடையாது. அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் கல்யாண வீட்டுக்கு போயிருப்பீங்க. அது போல கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒரு கல்யாண வீட்டுல நடந்த ஒரு விருந்து போல ஆமென் நம்ம நல்ல ஒரு திருப்தியான உணவை நம்ம சாப்பிட்டோம். அல்லேலூயா. ஆமென். சமைத்த உங்கள் அனைவருக்கும் அல்லேலூயா. ஆமென். இயேசுவின் நாமத்தால் வாழ்த்துக்களையும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. ஆமென். அவ்வளவு நேர்த்தியாய், அவ்வளவு சூப்பரா ஆமென். எப்பொழுதுமே காங்கிரஸ் சபை ஒரு விஷயத்தை பாராட்டணும் என்று சொன்னால் குவாலிட்டியில நீங்க காம்ப்ரமைஸ் ஆகுறதே கிடையாது. அல்லேலூயா. ஆமென். அதாவது குவாலிட்டியில நீங்க விட்டு கொடுப்பதே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. நிறைய விஷயத்தை நான் பார்த்துட்டேன். ஆமென். சபைக்கு ஒரு லைட் வாங்குறதா இருக்கட்டும், ஃபேன் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு பாய் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு சேர் வாங்குறதா இருக்கட்டும், the best quality மாத்திரம் தான் என் கண்ணுல படுது. அல்லேலூயா. விசுவாச ஆமென் சொல்லுங்க பாப்பா. நல்ல உற்சாகமே கர்த்தருடைய தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தட்டா இருக்கட்டும், ஒரு டம்ளரா இருக்கட்டும், ஆமென், எல்லாத்துலயுமே ஒரு குவாலிட்டி, ஒரு பெஸ்டா இருக்கு. அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய சபைக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு அழகு இதுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்கிறேன். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் வாழ்ந்து காண்பிப்பீர்கள். சுக செய்திகளை நீங்கள் கேட்பீர்கள். அல்லேலூயா. ஆமென். திரும்ப அதே இடத்துல வருவோம். ஆமென். இப்ப இயேசு கல்யாண வீட்டுக்கு போகிறார். 3ஆவது வசனம் பாருங்க. திராட்சரசம் குறையப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவருக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? இந்த இடத்துல எல்லாரும் நீங்க கவனிக்கணும். ஸ்ரீயே, எனக்கும் உனக்கு என்ன? வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல ஒரு முக்கியமான காரியத்தை காண்பிக்க ஆசைப்படுறேன். 2 வருஷத்துக்குள்ளாக ஒரு மிக முக்கியமான ஒரு ஆழமான காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. ஆமென். 5ஆவது வசனம் பாருங்க. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி. சோ மரியாளுக்கு வந்துட்டு ஆண்டவர் அற்புதம் செய்வாரோ மாட்டாரோ அப்படிங்கறதுல டவுட்டே கிடையாது. அல்லேலூயா. ஆமென். இப்ப மரியாளுக்கு என்ன டவுட்னா, அங்க இருக்கிற வேலைக்காரனை பார்த்து அவர் என்ன சொல்றாரோ அதை நீங்க செஞ்சே ஆகணும். அவருக்கு டவுட் இப்ப எங்கன்னா, அவர் ஏதாவது சொல்றாரு, அவர் சும்மா சொல்றாரு, அவர் விளையாட்டுக்கு சொல்றாரு, அவர் வேலை இல்லாம சொல்றாரு அப்படின்னு சொல்லி இவனுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம்னு அதை தட்டி கழிச்சுட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. மரியாளுடைய அந்த அவளுக்கு மரியாள் வந்துட்டு யார பலப்படுத்தணும்னா, யார ஸ்ட்ராங் ஆக்கணும்னா, ஆமென், அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்ன அந்த கூட்டத்தை தான் அவள் பலப்படுத்தி கொண்டிருந்தாள். அல்லேலூயா. அவளுக்கு கர்த்தர் மேல டவுட் கிடையாது. அல்லேலூயா. நான் அவர் இப்படி சொல்லிட்டாரு, உனக்கு என்னன்னு கேட்டார், அதெல்லாம் உங்களுக்கு டவுட்டே கிடையாது. எனக்கு ஒரு பிரச்சனைனா அவர் இறங்கி வருவா, எனக்கு ஒரு பிரச்சனை அவர் செய்து முடிப்பா, எனக்கு ஒரு பிரச்சனைனா அவர் முன்னாடி நிற்பா. அல்லேலூயா. விசுவாச ஆமென் சொல்லுங்க. அதுக்கு மரியாளுக்கு அந்த விஷயத்துல மரியாளுக்கு ஒரு இன்ச் கூட டவுட் கிடையாது. அல்லேலூயா. இப்ப யாரு மரியாள் வந்துட்டு பாலிஷ் பண்ணணும், யாரு மரியாள் வந்துட்டு
பலப்படுத்தணும். யார் கன்வின்ஸ் பண்ணணும்? கன்வின்ஸ்க்கு தமிழ் என்னங்க? சம்மதிக்க வைக்கணும். வெரி குட். சம்மதிக்க வைக்கணும் அப்படிங்கிற கேட்டகரியில யார் இருக்காருன்னா ஆண்டவர் கிடையாது. யார் இருக்கா? வேலைக்காரங்க இருக்காங்க. அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரோ அப்படியே கொஞ்சம் செய்யுங்க. அவர் என்ன சொல்றாரோ அதன்படியே நீங்க செய்யுங்க. அவர் என்ன சொல்றாரோ அதன்படியே செய்யுங்க. அல்லேலூயா. அவரும் சும்மா கிடையாது. அல்லேலூயா. ஒரு பெரும் ஜாடியில தண்ணீரை ஊத்துகிறார். அல்லேலூயா. இவங்க கொடகொடமா எடுத்து வந்து ஊத்தணும். அந்த ஒரு ஜாடி நிரப்புறக்கே ஒரு 2-3 4-5 குடம் வேணும் பாத்துக்கோங்க. அது மாதிரி நிறைய ஜாடி இருக்கு. அல்லேலூயா. இப்ப மரியாதை வந்து கேட்டிருப்பாங்க, ஒரு குடம் ஊத்தியாச்சு ஒண்ணு நடக்கல, அடுத்த குடம் ஊத்துருமா? திரும்ப மரியாதை என்ன பண்ணுங்க? கன்வின்ஸ் பண்ணணும். எனக்கு அவர் மேல டவுட் கிடையாது, எனக்கு டவுட் ஃபுல்லா உன்னாலதான், எங்க நீ பாதியில விட்டுட்டு போயிருவியோன்னு. அல்லேலூயா. சபையே, நீ கர்த்தர் அதே தான் சொல்றாரு. அல்லேலூயா. கர்த்தர் வாழ்க்கை அற்புதம் செய்வார் அப்படிங்கிறது எனக்கு டவுட்டே கிடையாது. எனக்கு எங்க டவுட்டா இருக்குன்னா, நீங்க பாதியில சர்ச்சு முடிவுக்கு முன்னாடி எந்திரிச்சு போயிருவீங்களோ டவுட்டா இருக்கு. அல்லேலூயா. 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 ஆண்டவர் நீங்க சொந்த வீடு வாங்குவீங்க, அது எனக்கு டவுட்டே கிடையாது. நீ சொந்த வீடு வாங்குறதுக்குள்ள அல்லேலூயா வேற ஏதாவது இதுலயே இருந்தாலும் சொல்லி முடிவெடுத்துறாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல ஒரு பெரிய வேலையை கர்த்தர் கொடுப்பார், அதுல எனக்கு டவுட்டே கிடையாது. எனக்கு டவுட் பூரா உங்க மேலதான். அல்லேலூயா. நீங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. பக்கத்து பாஸ் சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு டவுட் கிடையாது, உண்மையாதான் எனக்கு டவுட்டா இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. மரியாதை இந்த இடத்துல அதான் பண்றாரு பாருங்க. மரியாதை வந்துட்டு நல்ல பாராட்ட வேண்டிய விஷயம். அல்லேலூயா. மரியாதை தெளிவா சொல்லிட்டாப்ல, எனக்கு அவர் மேல டவுட் இல்லடா, தண்ணி ஊத்தி எடுத்து வரைக்கும் பாத்தீங்களா, எனக்கு உங்க மேல எல்லாம் தான் டவுட்டா இருக்கு, எவன் பாதியில ஓட போறீங்க எனக்கு தெரியல. அல்லேலூயா. மரியாதை பக்கத்துல நின்று அந்த ஜாடி நிரப்புற வரைக்கும் பக்கத்துல நின்று அவங்க மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படி. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் சபை வாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. விட்டுறாதீங்க, ஜெபிக்கிறது விட்டுறாதீங்க, வசனத்தை வாசிக்கிறது விட்டுறாதீங்க. பலப்படுங்க, 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 பலப்படுங்க. ஏனென்றால் எனக்கு அவர் மேல சந்தேகம் கிடையாது, அவர்களை கண்டிப்பா கர்த்தர் நடத்துவார். அவர் சொல்லியிருக்கிறார், அவனுக்கு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. 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 கன்வின்ஸ் பண்ற மகிமையை நம்ம பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஆமென். அப்போ கீழே வாசிக்கும் பொழுது ஆமென் 5வது வசனத்தை வாசிங்க. 6வது வசனம் வாசிங்க. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொரு 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருக்கிறது. அல்லேலூயா. 2025 வரைக்கும் அல்லேலூயா ஃபர்ஸ்ட் ஜாடியில தண்ணி ஊத்துறதுமே ரசமா மாறல. ரசமா மாறிடுச்சா? இல்ல. 2 டைம் ஊத்தும் போதும் ரசமா மாறல, 3 டைம் ஊத்தும் போதும் ரசமா மாறல. ஆனா வேலைக்காரர் ஊத்தி கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. 2025 ஆண்டு முடிய போது இத்தனை நாட்கள் வரைக்கும் நல்ல நாள் வேலைக்கு போனேன், எல்லா நாளும் நான் சபைக்கு வந்தேன், கரெக்டா இருந்தேன், ஆனா என்னோட வாழ்க்கை ஒண்ணுமே மாறலையே அப்படின்னு இருப்பில் என்று சொன்னால் நான் சொல்கிறேன், தொடர்ந்து செய்யுங்கள். அல்லேலூயா. விட்டு விடாதீர்கள், தொடர்ந்து செய்யுங்கள். இது நான் கொஞ்சம் கரெக்டா பண்றேன், ஆனா எல்லாரும் என்ன திட்டுறாங்க, நான் சரியா பண்றேன், எல்லாத்தையும் விட்டு கொடுத்து நான் அமைதியா போறேன், நான் தப்பு பண்ணாம இருக்கணும்னு நான் விரும்புறேன், ஆனா எல்லாரும் என்ன பார்த்து எரிச்சல் அடைகிறாங்க, எல்லாரும் என் மேல பார்த்து கோபம் அடைகிறாங்க, ஒரு மாதிரி ஒரு இயல்பு நிலையில என்ன இருக்க முடியல அப்படின்னு இருப்பில் என்று சொன்னால் தொடர்ந்து செய்யுங்கள். அல்லேலூயா. பக்கத்து பசங்க தொடர்ந்து செய்யுங்க. அல்லேலூயா. 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 எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க, என் வேலையை பார்த்து சிரிக்கிறாங்க, என்னுடைய உடையை பார்த்து சிரிக்கிறாங்க, என் வீட்டை பார்த்து சிரிக்கிறாங்க, என் நிலையை பார்த்து சிரிக்கிறாங்க. மற்றவர்கள் பேசும் பொருளாய் என்னுடைய குடும்பம் மாறிக்கிட்டு இருக்கிறது, மற்றவர்கள் பேசும் பொருளாய் என் பிள்ளைகள் மாறிக்கிட்டு இருக்கிறார்கள். நீ செய்த வேலையை தொடர்ந்து செய். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு கவி இருக்கு பாருங்க, சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சொல்லுங்க, சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. கருயத்தி என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும், நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை
இவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து கடைசியா வந்து அந்த தண்ணீரை பார்த்து இப்ப எடுத்துக்கூடுன்னு சொன்னோன்னே அது ரசமா மாறிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வருஷத்தின் கடைசி நாட்களில் இருக்கிறேன் நீங்க இதை பார்த்து நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. நீ காத்து கொண்டிருக்க அந்த வார்த்தை இன்றைக்கு உன் மீது அது இறங்க போகிறது. அல்லேலூயா. நீ காத்து கொண்டிருக்க அந்த அற்புதம் இன்றைக்கு உன் மடி மீது வந்து அமர போகிறது. நீ காத்து கொண்டிருக்கிற அந்த மகிமை உன்னுடைய காரியங்கள் முன்பதாக புறப்பட போகிறது. நீ காத்து கொண்டிருக்கிற சுகம் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லுவதற்கு அல்லேலூயா நான் கர்த்தர் மீது சந்தேகத்தோடு நான் சொல்லல, நான் முழு நம்பிக்கையோட சொல்லுகிறேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எதெல்லாம் பார்த்து 2025 சபையை பார்த்து ஏராளமாய் பேசினார்களோ, எதெல்லாம் குறித்து அவன் தவறுதலாய் புரிந்து கொண்டார்களோ, அவை அனைத்தையுமே இதே ஆண்டுல கர்த்தர் மாற்றி போடுவார். அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பொதுவா இந்த வார்த்தையை ஜனவரி மாசத்துல சொல்லுவாங்க. இந்த ஆண்டு எல்லாத்தையும் ஆண்டு மாத்துவாரு, இந்த ஆண்டு எல்லா பிரச்சனையும் மாறும். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன் 2025 டிசம்பர் மாசம் மீதம் இருக்கும் 10 நாளோ 12 நாளோ அதுக்குள்ளாகவும் கர்த்தர் மாற்றிப்பட உண்மையில தெய்வமாய் இருக்கிறார். நீங்க விசுவாசிக்க தயாராகுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போதுமானவராய் இருக்கிறார், நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மரியாள் சொல்றாங்க, அவரை சொல்றபடி மட்டும் நீங்க செஞ்சிருங்கயான்னு. அல்லேலூயா. நான் சொல்றேன், சபையை பார்த்து சொல்லுங்க, அவர் சொல்றபடி மட்டும் நீங்க செஞ்சிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றபடி மட்டும் நீங்க செஞ்சிருங்க. அல்லேலூயா. ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அவருடைய பார்வையில் நீங்கள் முக்கியமானவர்கள். அல்லேலூயா. 1000 பேர் 1000 விதமா சொல்லலாம், நீங்க லாக்கில உன்னதுக்கு உதவாகலைன்னு. ஆனா அவருடைய பார்வையில் என்னமோ பண்ணீங்க தெரியல. அவர் மாத்திரம் வெச்ச கண்ணை வாங்காம கண்ணை சுமட்டாம உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கார். இதை நீங்க விசுவாசிக்க மாத்திரம் நீங்க ஏற்றுக்கிட்டீங்கன்னா உன்னை போல கர்த்தர் ஆசீர்வதித்த மனிதனை நீங்க தேடி பார்க்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடிக்கடி சொல்லுவேன் ஆண்டவரை பார்த்து, அல்லேலூயா. நீங்க என்ன கண்ணை கூட சுமட்டாம நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க விசுவாசிக்க தயாராக என்று சொன்னால், அல்லேலூயா, இன்றைய தினம், நாளை தினம், அதுக்கு அடுத்த தினம் வேறு விதத்துல வேறு ரகத்துல அது உன்னை நோக்கி வருவதற்கு அது தேவனால் தயாராகி கொண்டிருக்கிறது. தேவனுடைய மகிமை நம்ம வாசது போல தேவனுடைய ஆவி உன் எதிரிகளின் மேல இறங்க ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா. விசுவாசி எல்லாரோட எழுதி வைப்போமா, எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. நீங்க ஸ்தோத்திரம் பண்ண 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 ஓ மகிமை 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 மகிமை. தாவீதுக்கு விரோதமாகவும் சாமுவேலுக்கு விரோதமாக எழுப்பி வந்த எல்லா விதமான சவுல் வீரர்களுக்கு மத்தியில ஒரு ஆவி இறங்கினதே போல இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க. இப்பொழுது கர்த்தருடைய ஆவி இறங்க போகிறது. 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 எல்லாரும் கண்ணை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு ஒரு பிரச்சனை, அவர் இறங்கி வருவார் என்று நம்புகிற மாத்திரம் எல்லா சத்தத்தையும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Name of Jesus, name of Jesus. ஓராவா காஷா காதிரே கமா ரேவே எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Name of Jesus. ஆவியிலிருந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. நான் காண்கிறேன் படையினத்தின் ஆவியில் வெளியேற போகிறது. சூழ்நிலை மாற போகிறது. கர்த்தரை தொட போகிறார். இதற்கு அப்பாற்பட்ட கரங்களை தொடும். தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. அதை விசுவாசமாக ரெண்டு கண்ணை வானத்தை உயர்த்தி yes mighty name of Jesus, mighty name of Jesus, mighty name of Jesus. Oh மகிமை 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 மகிமை. ஓ நீ கரத்தை தூக்கி நிற்கிற நேரத்துல உன் கரத்தின் மீது வல்லமையான கரம், ஒரு வல்லமையான மகிமை, ஒரு வல்லமையான கிருபை உன்னிலே கொண்டிருக்கிறதை காண்கிறேன். ஜெபிக்க 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 ஜெபிக்க. இந்த கையை கர்த்தர் பிரயோஜனமுள்ள கரமாய் மாற்றுவார். இந்த கரம் மகிமையுள்ள கரமாய் மாறும். இந்த கரம் தேவனுடைய கரமாய் மாறுகிறது. ஓ தூக்கி பிடிக்க வேண்டாம். எதெல்லாம் பார்த்து நீ வெட்கமடைந்தாயோ, எதெல்லாம் பார்த்து தோற்று போய்விட்டோம் என்று நினைத்தாயோ, அதெல்லாம் கர்த்தர் தம்முடைய மகிமை ஊற்றுவார். அதற்கு உன் கரம் சாட்சியாய் மாறப் போகிறது. சாட்சியாய் மாறப் போகிறது. மகிமை 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 மகிமை. கர்த்தருடைய கரம் ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஒரு கரம்
உன் தேவன் உன்னோடு இருக்கார் என்பதை சாட்சி கொடுக்கும். நீ தொடுகிறது வாய்க்கும். Praise God. உன் பேர் எங்கெல்லாம் பதிவிடுகிறதோ அங்கெல்லாம் ஜெயம் பின்பதாக ஓடி வரை நீங்கள் காண்பீர்கள். உன் கரத்தோடு கரமாய் கர்த்தர் இருப்பார். அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுகிற தெய்வம். அவர் சொன்ன பிறகு மனஸ்தாபப்படுகிற தெய்வம் அல்ல. நான் சொல்லுகிறேன், உன் கரத்தோடு கரமாய் இருக்கிறார். யாருக்கு தெரியல, சபையை பார்த்து கத்த சொல்லுகிறார், அழுகாதே, பயப்படாதே. உன் எதிரிகளுக்கு மேல அவன் கர்த்தருடைய ஆவி ஒரு விஷயம் இறங்குகிறது. அவர்களும் உன் சாதகமாய் தீர்க்கதரிசனம் உரைக்க ஆரம்பிப்பார்கள். நீ போராடுவது கிடையாது. கர்த்தருடைய கரமணி தாங்கும். ஆசீர்வதிக்கிற பலப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவன் ஏவும் சபையின் சார்பாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவன் ஏவும் சபையினுடைய போதகர் இப்பொழுது வாழ்த்துக்களை சொல்லி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களை எங்களுக்கு கிறிஸ்துமஸ் அன்பின் வாழ்த்துகளோடு கூட வாழ்த்துகிறோம். நீங்கள் சுகமாக இருப்பீர்கள். இப்பொழுது பார்க்கிறோம், 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவாராக. வேதம் சொல்லுகிறது, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறார். வருகிற ஆண்டு நன்மையிலும் கிருபையில் உங்களை பெருக செய்வாராக. நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள் என்பதை மனதார வாழ்க்கையில் பிரியமான ஆத்மா வாழ்வதை போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கிறோம். எங்கள் சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஒளிபரப்பின் மூலமாய் பார்க்கிற எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வீட்டிலே சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாவது. கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களே உங்கள் வீட்டிலே குறைவில்லாதபடி கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தரை துதிகள், அவருடைய வரிக்கு ஆயத்தமாங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். ஆமென். எங்களுக்காகவும் எங்கள் ஊழியர்களுக்காகவும் எங்கள் சபைகளுக்காகவும் ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் போடாத ஸ்தோத்திரம். உங்களுடைய சபையின் ஆராதனை நேரங்கள்: ஞாயிற்றுக்கிழமை ஆலய ஆராதனை. சண்டே சர்வீஸ் டைமிங்: first service morning 7 a.m. at Kangayam. Second service morning 10 a.m. at Maravapalayam. Tuesday evening 7 p.m. Coimbatore meeting. Wednesday evening 7 p.m. Kumarapalayam. Friday fasting prayer morning 10 a.m. Kangayam. Evening 7 p.m. Maravapalayam. Our email address Assembly of Faith Mission Church at gmail.com. அன்பிற்குரியவர்களே, ஆவிக்குரிய சத்தியங்களையும் இன்னும் தேவ காரியங்களையும் கூடுதலாக அறிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் Assembly of Faith Mission Church Sam Dixley யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அன்பிற்குரியவர்களே, சத்தியத்தை பரவச் செய்ய விரும்புகிறவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களுடைய அக்கவுண்ட் நம்பர் 311075369963. பேங்க் SBI விநாயகபுரம். IFSC கோட் SBI எண் 001764. MICR 64102072. Offering GPay and PhonePe number 79400867 இந்த எண்களில் உங்கள் காணிக்கைகளை நீங்கள் அனுப்பலாம். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள 9894415996 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.